Hello students, welcome to DK Max Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1ல் 6th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல் 6வது சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கேர்ள் wishes to prepare birthday caps in the form of a right circular cone. அதாவது ஒரு கோன் வந்து ரைட் சர்க்குலர் கோன் ஷேப்பில் வந்து பர்த்டே கேப் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஒரு கேர்ள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு. இப்போ அந்த கோன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேப்பர் ஷீட்டோட ஏரியா அளவு வந்து 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஏரியா அளவில் இருக்கிற ஒரு பேப்பர் ஷீட்டில் வந்து கோனை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கோன் வந்து எப்படி எந்த அளவில் ரெடி பண்ணுறாங்க, அந்த கோனோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டராகவும் ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டராகவும் இருக்கணும். ஸோ அந்த அளவில் இருக்கிற கோன் கேப் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ எத்தனை கேப் வந்து ரெடி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் எப்படி பண்ணாமாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சம்மில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட்டுன்னு போட்டு எழுதிட்டு 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். நான் தெரியாமல் சர்க்குலர் கோன் எழுதிட்டேன். சர்க்குலர் கோன் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு எத்தனை கோன் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து பேப்பர் ஷீட்டோட ஏரியாவும் வேணும், அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் வேணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் எத்தனை கோன் வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியும்ப்பா. இப்போ வந்து இந்த கோன் வந்து எப்படி இருக்கும், அவங்களே கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டரு, ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேடியஸ் வந்து 5 அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்புறம் லென்த்து வந்து இந்த கோனோட லென்த்து வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்காம லென்த் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயருன்னு போடணும். which is ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு h ஸ்கொயரோட வேல்யூனா 12. ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் r ஸ்கொயர், ஆரோட வேல்யூனா 5. ஸோ 5 ஸ்கொயருன்னு போடணும். ஸோ இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 169 வந்துடும். இது வந்து ஸ்கொயர் ரூட்டு எடுத்தோம்னா 13ன்னு வந்துடும். ஸோ எல்லோட வேல்யூ 13 சென்டிமீட்டர். இதை எப்படி எழுதுகிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து 90 டிகிரி இருக்கா. அந்த பித்தாகரஸ் தியரம் படி எல் வந்து என்னது ஹைபாட்டனியூஸில் இருக்குது. இது வந்து ஹைட்டு, இது வந்து ஆர். ஸோ ஃபார்முலா இருக்குல்ல, எல் ஸ்கொயர் = h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோட வேல்யூ எழுதிட்டோம். அதுக்கப்புறம் ரெக்யூர்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ்ன்னு போட்டு என்ன எழுதணும்னா ஏரியா ஆஃப் ஏ பேப்பர் ஷீட்டுன்னு போட்டு டிவைடட் பை போட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுன்னு போடணும். ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இப்போ ஏரியா ஆஃப் பேப்பர் ஷீட்டோட வேல்யூ என்னது 5720ன்னு போடணும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து என்னதுன்னு பார்க்கணும். ஸோ இதோட வேல்யூ என்ன 5RL. ஸோ 5RL வந்து கண்டுபிடிக்கணும். போதும் 5RLோட வேல்யூ என்னது, 5ஓட வேல்யூ 22/7 போகிறோம். இன்ட்டு ஆர் போடணும். ஆரோட வேல்யூ என்னது 5. ஸோ 5ன்னு போடணும். இன்ட்டுன்னு போட்டு எல்லோட வேல்யூ என்னது 13 எழுதியிருக்கோம். ஸோ 13ன்னு போடணும். which is ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 5720 / 22 இன்ட்டு 5 இன்ட்டு 13. அந்த பை 7 மேலே போடணும். இன்ட்டு 7 போடணும். ஸோ இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணோம்னா கடைசி ஆன்சர் வந்து நமக்கு வந்து 28ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 28 caps
ஆர் required to make circular cones அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ 28 கேப்ஸ் ஆர் ரெக்யூர்டு அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ப்பா.